நான் 5 வருஷம் முன்னுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் பிரதர். ஆனா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. சோ உண்மையுமே அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தனால, ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த இன்சூரன்ஸோட கிளாரிட்டி, ப்ராப்பர்ட்டியோட இன்சூரன்ஸோட கிளாரிட்டி அந்த அளவுக்கு சரியா இல்லை. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிருங்க, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ வந்து ப்ராப்பர்ட்டியோட இன்சூரன்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை வந்து ஸ்லைட்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா MRTA, MRTT, அதாவது வந்து MRTT வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் லோன் நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து MRTT கொடுப்பாங்க. கன்வென்ஷனல் லோன் எடுத்தீங்கன்னா MRTA வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க உங்களோட மார்கேஜ், அதாவது உங்களோட ஹவுசிங் லோனை மட்டுமே கவர் பண்ற ஒரு இன்சூரன்ஸ். அதாவது நீங்க வந்து ஒரு 500,000 நீங்க வீடு வாங்கியிருந்தீங்கன்னா, ஸோ அந்த 500,000க்கு மட்டுமே அது வந்து லோன் இறங்க பிரின்சிபல் உங்களோட அமௌண்ட்லாம் இறங்க அந்த இன்சூரன்ஸும் அப்படியே கவர் பண்ணிட்டு வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலா உண்மையிலுமே நீங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா இல்லையான்னு நீங்க எங்க செக் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா உங்களோட லெட்டர் ஆஃபர்ல இருக்கும். ஸோ இந்த லெட்டர் ஆஃபர்லயும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா தெரியல அப்படின்னா உங்களோட பேங்கரோட கான்டாக்ட் இருந்தா நீங்க உங்க பேங்கருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அப்படி ஸ்டில் அங்கும் இல்லைன்னா உங்களோட பேங்கோட கஸ்டமர் சர்வீஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு லோன் எடுத்திருந்தேன், என்னோட ஹவுசிங் லோன், மோகேஷ் லோன். ஸோ அந்த லோனுக்கு வந்து உண்மையுமே நான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க செய்வாங்க. இதுக்கப்புறம் நீங்க அடுத்தது செக் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் வந்து எத்தனை % வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டியை கவர் பண்ணிருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேங்கர் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கலாம், நீங்களும் வந்து சம்டைம்ஸ் தெரியாம இருக்கலாம். ஸோ அதனால வந்து எத்தனை % கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் 100% கவர் பண்றது இஸ் மச் பெட்டர். உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஷேப் யுவர் தாட்ஸ், ஷேப் யுவர் லைஃப். என்ன போல் வாழ்க்கை. பாபாய், எஸ்கே.